சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே, இங்க தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லாத உண்மைய மறைச்சு, தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து, அப்பத்தா வச்சிருக்க உண்மையெல்லாம் இங்க சேதுக்கும், ராஜாவுக்கும் தெரிய வந்து, அடுத்து இங்க சேதுவும், ராஜாவும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்துட்ருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லாத உண்மைய மறைச்சு, தமிழ்ச்செல்விய வந்துட்டு எப்படியோ வீட்டுக்குள்ள கொண்டு வந்துர்றாங்க. வீட்டுக்குள்ள கொண்டு வந்த அப்பத்தான் வந்துட்டு தமிழ்ச்செல்வி எப்படியோ சேதோட ரூம்லயே வந்துட்டு தங்க வச்சுர்றாங்க. அங்க சேது கூட தங்க வைக்கவும், இந்த பக்கம் சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விட்ட கண் கலங்கி பேசிட்டு இருக்காரு. இங்க சேது வந்துட்டு கண் கலங்கி பேசியிருந்தத பார்த்த உடனே, இங்க தமிழ்ச்செல்விக்கு தோணுது, என்ன இவரு இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு? நம்ம வேணா நடந்த எல்லா உண்மையும் இவர்ட்ட சொல்லிடலாமா? நம்ம இவர ஏமாத்துற மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க சேது வந்துட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு தூங்க போயிறாரு. அந்த டைம்ல தமிழ்ச்செல்வி வந்துட்டு பெட்டு மேல உட்காந்து தனியா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ! அப்பத்தா கூட சேர்ந்து, நம்ம இந்த விஷயத்த வந்துட்டு மறைச்சிட்டோமே திருப்பியும். இது மட்டும் இவருக்கு தெரிய வந்தது அப்டின்னா, இவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுமே! அப்டிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி சேதுவ பத்தி நெனச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்வி என்ன பண்றது தெரியாம ஒரு சைடு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க மறுநாள் காலையில வந்துட்டு ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இங்க தாமரை வந்துட்டு சாவித்திரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா நீ பாத்தியா? அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தது வந்து, அவங்க முகத்துல ஒரு சந்தோஷமே இல்ல. எல்லாருமே வந்துட்டு ஒரு மாரி இருந்தாங்க. இது ஏதோ எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கும்மா. இவங்க எங்க போனாங்க அப்டின்னு தெரியல. இவங்க ஹாஸ்பிட்டல் தான் போனாங்களா? இல்ல வேற எங்கனா போனாங்களா? இல்ல ஹாஸ்பிட்டல் போன இடத்துல டாக்டர் வேற எதனா சொல்லிட்டாங்களா? அப்டிங்கிற மாரி எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கும்மா. மோகன் அத்தையும் வந்து பார்த்தேன். அவங்க முகமும் வந்து சரியில்ல. அப்பத்தா வந்துட்டு அவங்கள பேசக்கூட விடல. குறு வந்து பேசுது. அப்பத்தா ஏதோ மறைக்குதும்மா. இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்பத்தா சமாளிச்சுன்னு இருக்குன்னு நெனைக்கிறேன் அப்டிங்கிற மாரி இங்க தாமரை சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, ஆமா தாமரை. இந்த அப்பத்தா தான் வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த அப்பத்தா அவங்க யாரையும் பேச விடாம குறுக்க பேசி எல்லாத்தையும் வந்துட்டு மறைச்சிருச்சு. இத கண்டுபிடிக்கணும். எனக்கும் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் அப்படி பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் சாவித்திரி வந்துட்டு, "மதினி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஏன் வந்துட்டு அந்த டாக்டர் கிட்டயே போய் கேட்கக்கூடாது? இல்ல அப்படின்னா இந்த விஷயத்த வந்துட்டு அண்ணன்கிட்ட சொல்லுவோம். அண்ணன்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அந்த டாக்டருக்கு கால் பண்ணி பேசுவாங்க. என்ன ஏது அப்படிங்கிற மாரி. நம்ம வாங்க போயிட்டு ராஜாங்க அண்ணன்கிட்டயே இத சொல்லுவோம் அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரியன் வந்துட்டு, "ஆமாங்க. நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். இந்த விஷயத்த வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஒண்ணு அந்த டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்ல அப்படின்னா இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும். அவர்ட்ட சொன்னா தான் அவரு கால் பண்ணி என்ன ஏது கேட்பாரு." அப்படிங்கிற மாரி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் தாமரை வந்துட்டு, "அம்மா நம்ம பேசிட்டுலாம் இருக்க வேணாம். ஒண்ணு போயிட்டு மாமா கிட்ட சொல்லுவோம். இல்ல அப்படின்னா இது அப்பத்தா கிட்டயே போய் நேரா கேட்போம். அப்பத்தா தான் ஏதோ மறையுது. நம்ம அப்பத்தா கிட்ட கேட்போம். அப்பத்தா எதுவும் சொல்லல அப்படின்னா நம்ம நேரா மாமா கிட்ட சொல்லிடுவோம்." அவர்கிட்ட சொன்னா அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிரும். தமிழ்ச்செல்விக்கு என்ன நிலைமைல இருக்கான்ட்டு. வா இப்ப போயிட்டு இத பத்தி அப்பத்தா கிட்ட முதல்ல பேசுவோம். அப்பத்தா ஏதாவது மறைச்சுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, இங்க தாமரை, ஈஸ்வரி, சாவித்திரி இவங்க 3 பேர் வந்து கிளம்பி, இங்க அப்பத்தா வந்துட்டு வெளிய உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வராங்க. வெளிய வந்துட்டு எங்க அப்பத்தாட்ட வந்து 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க அப்பத்தா கிட்ட வந்துட்டு சாவித்திரி கேட்கறாங்க. அம்மா நேத்து அந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு முதல் ஸ்கேன் எடுத்துட்டு வந்தால்ல குழந்தைக்கு. அவ போயிட்டு வந்துட்டு அவ முகத்துல ஒரு சந்தோஷமே இல்ல. அது மட்டும் இல்லாம, நீ ஏதோ அவ பேச வரும்போது தடுத்துட்டே இருந்த. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கும்மா. எனக்கு சொல்லு அங்க என்ன நடந்தது உண்ம? உனக்கு நல்லா தெரியும்ல அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி அப்பத்தா கேட்கவும், அந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, "ஏன்டி சாவித்திரி என்கிட்டயும் ஏன்டி கேட்கிற? நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அவளுங்க 2 பேரும் போயிட்டு வந்தானுங்க. வந்துட்டு என்கிட்ட சொன்னாளுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் நாடி துடிப்புலாம் தொட்டு பார்த்தேன். அவ குழந்தை வந்துட்டு நல்லா தான் இருக்கு. அத வச்சு நான் சொன்னேன் குழந்தை நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இதுல என்ன இருக்கு? இது ஏன் நீங்க நோண்டி ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா எல்லாரையும் பார்த்து கேட்கவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "இல்ல அத்த எங்களுக்கு ஏதோ இது சந்தேகமா இருக்கு. இத நான் கண்டுபிடிச்சே ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, "இவ வேற சும்மாவே இருக்க மாட்டா. இப்ப இந்த விஷயத்த கண்டுபிடிக்க வேற போறா. இத மட்டும் கண்டுபிடிச்சுட்டா அப்படின்னா, இங்க தமிழோட வாழ்க்கையே போயிடுமே." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா மனசுல நெனைக்கிறாங்க. இந்த பக்கம் அப்பத்தாக்கு ஈஸ்வரி பண்றதெல்லாம் பார்த்தோனே கொஞ்சம் பயம் வந்துட்டு, "ஏன்டி ஈஸ்வரி இதெல்லாம் கண்டுபிடிச்சு என்னாடி பண்ண போற? அவ குழந்தை, அவ வாழ்க்கை, அவ நல்லா தான் இருக்கா. அந்த குழந்தையும் நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் போயிட்டு தானே ஆராய்ச்சி உனக்கு?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா ஒரு மாரி மிரட்டுற மாரி ஈஸ்வரி பேசுறாங்க. அப்பயும் எங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இல்ல அத்த, எனக்கு ஏதோ இதுல தோணுது. நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. நீங்க நேத்தே வந்துட்டு ஏதோ பதட்டமா பேசுற மாரி பேசுனீங்க. அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது. தமிழ்ச்செல்வி விஷயத்துல ஏதோ ஒரு மறைக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் இத விட மாட்டேன் அத்த." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி சொல்லவும், இந்த பக்கம் அப்பத்தாக்கு ஒரு சரி பயமாயிடுது. என்ன இவளுங்க உண்மைய கண்டுபிடிச்சிட போறாங்க. அதுக்கப்புறம் இது பெரிய பிரச்சனையானவே, இப்ப நம்ம வேற இதுல விஷயத்துல வந்து இருக்கோமே!
நம்மளும் வந்து மாட்டோமே அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா இங்க ஈஸ்வரி பேச எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இங்க அப்பத்தா ஒரு சைடு பயந்துட்டு கண்ண எல்லாத்தையும் ஊட்டி ஊட்டி பார்க்கவும், இந்த பக்கம் தாமரை வந்துட்டு, "என்ன அப்பத்தா ஒரு மாரி பயத்துல கண்ணெல்லாம் ஊட்டி ஊட்டி பார்க்குற மாரி இருக்கு. நீ ஏதோ மறைக்கிற தானே? நடந்த ஒண்ண மட்டும் சொல்லிடு. தமிழ்ச்செல்வி விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நாங்க போயிட்டு மாமா கிட்ட சொல்லி இது பெரிய விஷயமாயிடும். என்ன அப்படிங்கிறத உண்மைய மட்டும் சொல்லு" அப்படிங்கிற மாரிங்க தாமரை ஒரு சைடு சொல்லவும், இந்த பக்கம் அப்பத்தாக்கு வந்துட்டு என்ன பண்றது தெரியாம, இதுக்கு மேல இவளுங்கிட்ட அமைதியா பேசினா வேலைக்கு ஆவாது. நம்ம ஏதாவது திட்டி அனுப்புவோம். இப்போதே இவளுங்க ஒழுங்கா போவாளுங்க அப்படின்ட்டு, எங்க அப்பத்தா இங்க எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சுறாங்க. "ஏன்டி உங்களுக்குலாம் இந்த வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்தா பிடிக்கவே பிடிக்காதா? ஒரு பொண்ணு பொழுதாச்சியா இருக்கா. அவ குழந்தை பெத்துக்க போறா. அந்த குழந்தை வந்துட்டு இருக்கா இல்லையா சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம் வீட்ல நடக்குதா, அது சந்தோஷப்பட்டு போனீங்கன்னா, அத போயிட்டு நோண்டி பெருசாக்கிட்டு இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா ஒரு கட்டத்துல திட்ட ஆரம்பிச்சவும், இந்த பக்கம் இங்க தாமரை, சாவித்திரி, ஈஸ்வரி எல்லாருமே அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. கிளம்பி போவும் எங்க அப்பத்தா உள்ள போயிட்டு தமிழ்ச்செல்விய கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்விய கூப்பிட்டு எங்க அப்பத்தா தமிழ்ச்செல்வி தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு தமிழு, இந்த வீட்ல இருக்காளுங்க இவளுங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு உன் மேல ஏதோ ஒரு கண்ணு. இந்த உண்மைய வந்துட்டு அவளுங்க கண்டுபிடிச்சுருவாளுங்க போல இருக்குது. இவளுங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காளுங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது. இப்ப என்கிட்டயே வந்து என் வாயில உண்மைய சொல்லுவான்னு சொல்லிட்டு என்கிட்ட நோண்டிட்டு இருந்தாளுங்க. ஆனா நான் வந்துட்டு எந்த உண்மையும் சொல்லல. நீ வந்துட்டு இத அப்படியே வச்சுக்கோ. நீ கர்ப்பமா இல்லாத விஷயத்த வாய தொறந்து கூட யார்ட்டயும் சொல்லிறாத. நான் உன்ன நம்பி தான் நீ சொல்ல மாட்ட அப்படின்ட்டு தான் உன்ன காப்பாத்தணும். உன் வாழ்க்கை இதுல இருக்கு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாரி நீ எதுவும் பண்ண மாட்ட அப்படின்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா தமிழ்கிட்ட சொல்லவும், இந்த பக்கம் தமிழ் வந்துட்டு ஒரு சைடு கண் கலங்கி பேச ஆரம்பிச்சுறாங்க. "அம்மாச்சி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேத்து நைட்டு அவரு வந்துட்டு என் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு." அப்படிங்கிற மாரி சேதுவ பத்தி தமிழ் சொல்றாங்க. என்ன ஏதோ அவரு உள்ளங்கையில வச்சு தங்குற மாரி தங்குறாரு நேத்துலேருந்து. அது மட்டும் இல்லாம நேத்து அவரு கண் கலங்கி என்ட்ட பேசியிருந்தாரு அம்மாச்சி. அவங்க அம்மாவ பத்தி. அவங்க அம்மாவ பார்க்கணும். அவங்க அம்மா முகத்துல பார்த்ததில்ல. அத வந்துட்டு குழந்தை ரூபத்துல தான் அவங்க பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாச்சு அம்மாச்சி ஒரு கட்டத்துல. நம்ம ஏதோ பொய் சொல்லிட்டு, அதனால வந்து நான் ஒரு கட்டத்துல வந்துட்டு அவர்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு பார்த்தேன். ஆனா இந்த உண்மைய சொன்னோம் அப்படின்னா, அது இன்னும் பெருசாகும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால வந்து நான் எதுவுமே சொல்லல அம்மாச்சி. அவரும் போயிட்டு தூங்க போயிட்டாரு. எனக்கு ஆனா கஷ்டமா இருக்கு அம்மாச்சி. அவர இப்படி பார்க்கும்போது. அவர் என்னதான் என் மேல கோவமா இருந்தாலும், அந்த குழந்தை அப்படியே வந்த உடனே அவர் என்கிட்ட காமிக்கிற அந்த அக்கறைலாம் வந்துட்டு, எனக்கு ஏதோ புதுசா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நான் ஏதோ ஏமாத்துற மாரி இருக்கு அம்மாச்சி அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அப்பத்தாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்பத்தா வந்துட்டு, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, ஒரு ஆம்பள அப்படின்னா, ஒரு பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கா அப்படின்னா, அப்படிதான் பார்த்துப்பான். அது என்ன பண்ண முடியும்? அது இயல்பு தான். நீ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயம் சொல்லிட்டு எதுவும் போற. நீ சொல்லிட்ட அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்றது உனக்கே தெரியும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நீ இப்போதைக்கு வந்துட்டு இத அப்படியே மூடி மறைச்சுட்டு, இத எப்படியாவது உண்மையா ஆக்க பாரு." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் என் அப்பத்தா தமிழ்ச்செல்விட்ட இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பார்ரி, அந்த 3 பேரு வீட்ல இருக்காளுங்க. அவளுங்க சும்மாவே இருக்க மாட்டாளுங்க. எப்படியும் வந்துட்டு எதனா ஒண்ணு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாளுங்க. அப்படி இல்லன்னா எதனா ஒண்ணு பண்ணுவாளுங்க. உன்ன நான் பரீட்சைக்கு கூட்டிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல் நான் இருக்கதான் நெனச்சு அங்க ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சுட்டு இருந்தாளுங்க. அந்த மாரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீ என்னென்ன பண்ண? அந்த ஸ்கேன்ல எடுத்தது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த டாக்டர்கிட்டயே போய் விசாரிப்பாளுங்க அவளுங்க. நீ உஷாரா இருந்துக்கோ. எதுக்கோ அந்த டாக்டர்கிட்டலாம் வந்துட்டு கொஞ்சம் பேசி வச்சுரு. உங்க அப்பாகிட்ட சொல்லி செல்லப்பா கிட்ட. அப்பதான் வந்துட்டு இவளுங்க போய் கேட்டாலும் உண்மைய வந்து டாக்டர் சொல்ல மாட்டாங்க." அப்படிங்கிற மாரி இங்க அப்பதான் சொல்றாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு, "அம்மாச்சி இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா?" அப்படி கேட்கவும், "ஆமாண்டி, அந்த ஈஸ்வரி இருக்கா பாரு, அவ பண்ற வேல தான் இதெல்லாம். அவ நெனச்சா என்ன வேணா பண்ணுவா. அவ கெளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அங்க டாக்டர்கிட்டயே வந்துட்டு நடந்த எல்லா விஷயம் சொல்லி உண்மையெல்லாம் கறந்துருவா. அப்படிப்பட்ட ஆள் அந்த ஈஸ்வரி. நீ கொஞ்சம் பார்த்து இதுவோ உங்க அப்பாகிட்ட சொல்லி அதெல்லாம் சொல்லி வச்சுரு டாக்டர்கிட்ட. டாக்டர் கிட்டயே எதனா உண்மைய சொல்லிட போறாங்க." அப்படிங்கிற மாரி. இங்க அப்பத்தா தமிழ்கிட்ட சொல்ல, அது தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "சரிங்க அம்மாச்சி, நான் அப்பாகிட்ட சொல்லி வைக்கிறேன். டாக்டர் வந்துட்டு ஆனா இந்த உண்மையெல்லாம் வந்துட்டு மறைப்பாங்களான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு டாக்டர் இந்த விஷயத்தெல்லாம் யார்ட்டயும் சொல்லாம இருந்தா நல்லாருக்கும்." அப்படிங்கிற மாரி எங்க தமிழ்ச்செல்வி அப்பத்தாட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. இந்த பக்கம் கிளம்பி போவோம். இந்த பக்கம் அப்பத்தா சொன்ன மாரி இந்த பக்கம் ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு சாவித்திரிட்டயும், தாமரைகிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, இந்த விஷயத்த இவங்க வீட்ல கேட்டா தெரியாது. நம்ம கிளம்பி நேரா வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு டாக்டர்கிட்டயே கேட்போம். மோகனாகிட்ட கேட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு. நம்ம அங்க போய் கேட்போம்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்றேன். இந்த பக்கம் தாமரை வந்துட்டு, "இல்ல மோகனாத்த வந்துட்டு இது சொல்லாம விட்டாங்கன்னா, எப்படியும் வந்துட்டு அவங்களுக்கும் தெரியல. இது உண்மையே இல்ல அப்படின்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க சொல்லாம விட்டாங்க." அப்படி பண்ணது கேட்கும். இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "மோகனாலாம் வந்துட்டு சொல்லிடுவாங்க. அவங்கள கேட்கிற விதத்துல கேட்டோம் அப்படின்னா, எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க. அத கேட்டு நம்ம போயிட்டு டாக்டர் கிட்டயே வந்துட்டு பேசுவோம்."
அப்பதான் வந்துட்டு இதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாரி இந்த பக்கம் ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் வந்துட்டு கர்வமா இல்லாத விஷயம் வந்துட்டு இங்க ஈஸ்வரிக்கு சந்தேகமா வந்ததுல, இங்க ஈஸ்வரி கிளம்பி அந்த டாக்டர் கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்த கேட்கலாம் அப்படிங்கிற மாரி கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு தமிழ்ச்செல்வி செல்லப்பா கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட இந்த மாரி டாக்டர் கிட்ட வந்துட்டு எந்த உண்மையும் வந்து வீட்ல சொல்ல வேணாம் சொல்லிருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா இங்க ஈஸ்வரி வந்துட்டு பண்றதெல்லாம் பார்த்தா, நடந்த எல்லா உண்மையும் வந்துட்டு அந்த டாக்டர் வாயில வந்துட்டு வர வச்சுருவாங்க பொழுது. இப்போ அதனால வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி என்ன பண்ண போறாங்க? அடுத்து வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும்